ஷார்ட்ஸ் வரல. ஏன்னு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், அப்பாவி அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சின்னதுதான் இந்த கை வலி, லெஃப்ட் ஹேண்டு இந்த ஜாயிண்ட்டில் வலிக்கிட்டாங்க. எங்களுக்கு பயம் வந்துச்சு. உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்து எல்லா டெஸ்ட்டு பார்த்தோம். அதில் கொஞ்சம் பரவாயில்ல. ப்ரெஷர் இருக்குது, கொஞ்சம் சுகர் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சுகரும் வந்துச்சு. சுகர் இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தெரியும். அதனால் இசிஜியில் கொஞ்சம் பரவாயில்ல. டேப்லெட் கொடுத்துருக்காங்க, 2 நாளைக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் கைவலி கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 50% பரவாயில்ல. வலி மாத்திரை சாப்பிட்டா தான் கொஞ்சம் பரவாயில்ல, வலி இல்லாமல் இருக்கு. இதுலேயும் கேட்கலன்னா நாளைக்கு போய் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் காமிச்சு, இல்லைன்னா ஆர்த்தோ டாக்டர் ஆர்த்தோட போகணும், அவங்கள்ட்ட காமிச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த டேப்லெட் போடுறதுனால வலி கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இடமா அதனால ஆனாலும் வீடியோ ஷார்ட்ஸ் வந்துடும், கவலைப்படாதீங்க. நேற்று ஒரு நாள் வந்து எங்களால் எடுக்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு போகிறதுனால 2 நாளாக வீடியோ போட முடியல. ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் அலைஞ்சதுனால ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கே கேட்காத சுற்றிக்கிட்டு தான் வர இருக்க முடியல அவங்களால வீட்டுக்குள்ள. என்ன சரி, எல்லார்ட்டையும் நல்ல பிள்ளை பேர் வாங்கணும்ல, நல்ல பேர் வாங்கணும்ல, அவங்க தொட்டியை கரெக்டாக பார்க்கணும்ல, நம்ம தொழில் கரெக்டாக பார்க்கணும்ல. அதனால நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்காண்டி அவங்க நினைச்சுக்குவாங்க, நம்மளை நம்பி இருக்கவங்க நினைச்சுக்குவாங்க. அது கரெக்டு. உறவுகள் தவறாக நினைக்க வேண்டாம். அடுத்தடுத்து வீடியோ ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கிளியர் ஆகிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டுருவோம். ஓகே, அடுத்தால் தொடர்ந்து பாருங்க. இன்னும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு vlog, இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog எடுத்துருவோம். அது மாதிரி இங்கே போக நல்ல நல்ல காமெடிலாம் வரும். காமெடிங்க சூப்பர் காமெடிலாம் இருக்குது. கொஞ்சம் அப்பாவே இப்போ கொஞ்சம் தெளிவாகிக்கணும். என்ன குணமாயிட்டாங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ வாங்க ஒரு சிம்பிள் ஒரு ஸ்நாக்ஸ் பார்ப்போம். பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸே செஞ்சு கொடுக்கல ஒரு வாரமாக. ஒரு ரெசிபி கடையிலையும் வாங்கி கொடுக்கல, ஸ்நாக்ஸ் வெளியிலையும் வீட்லேயும் செஞ்சு கொடுக்கல. சிம்பிளாக பார்ப்போம். அதுக்கு 1 கப் ரவை, ஒரு 1/4 கப்பு ராகி மாவு, சரியா? அப்புறம் சின்ன உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு, அதை 4ஆக கட் பண்ணி வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இது நல்லா மசிச்சுக்கணும். அப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் தயிர் வந்து இது 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி மோராக்கி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் ரவையை போட்டுட்டு, அடுத்து 1 கப் ராகி, அது சின்ன கப்புக்கு, அதை அந்த கப்புக்குன்னா 1/4 கப் வரும். போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி, இப்போ நம்ம மோரை எடுத்து வச்சுக்கோமா, 1 டம்ளர் மோர் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி இது பேர் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து ரவா போண்டா. ரவா போண்டாவா? போண்டா, இன்ஸ்டன்ட் ரவை ராகி போண்டா. ஸ்மெல் வந்து இருக்குல்ல, மோர் வந்து ஊத்துறதுனால நம்மளுக்கு இந்த சோடா உப்பு இதெல்லாம் வேண்டாம். இதே மாதிரி நல்லா கொஞ்சமாக ரொம்பையும் கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. தயிர் சாதம் ஸ்மெல் வருது. ரவை ஊறணும். ஸ்மெல்லே வரல. இல்லை, தயிர் சாதம் ஸ்மெல் வருது. இப்படி கட்டி எவ்வளோ வச்சு கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். இப்படி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருவோம். ஓகே, சரியா? ஊறினதுக்கப்புறம் இதை போட்டு பிசையணுமா? இதை போட்டு பிணையணும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இது என்னது வரது இல்லையா? தெரியும், எதுக்கு வச்சிருக்கேன். வத்தல் மல்லி திரிக்கிறதுக்காண்டி பொடி வந்து காலியா போகுது. ஒரு நாளைக்கு தான் இருக்கும், அதனால காலியா போக திரிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன். இந்த 2 பாக்ஸ்லையும் தான் திரிச்சு வைக்கணும். அதுக்காண்டி இதையும் ரெடியாக வச்சிருக்கேன். நல்லா கை பார்த்து வச்சிருக்கேன். நாளைக்கு இதை திரிச்சுட்டு வர சொல்லணும். ஓகே, புரியுதா? இப்போ ஊறிடுச்சு. இதில் நம்ம இப்போ என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஸ்பூன் எடுத்துட்டு வா. அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி, ஆல்ரெடி ஒரு கட் பண்ணி வச்சா, மல்லி இலை, கருவேப்பிலை, இதை ஃபுல்லாக போடணும். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து எவ்வளோ போடணும்? ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இதில் உரப்பு இருக்காது. ரொம்ப உரப்பு வேணாமா? இதில் உரப்பு இருக்காது. காஷ்மீரி ஜஸ்ட் கலர் தான், அவ்வளோதான். சரியா? இதை வச்சு இப்போ இதில் நம்ம நல்லா இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு போடணும். மசிச்சு போடலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கம்மியாக. ஏம்மா ஒரு காமெடி கேட்கவா? இந்த வரேன் காமெடி கண்ணம்மா. நான் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு தான் கேட்கணும். சரி போட்டு. அதுக்கு தான் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட், சில்லி சால்ட் பெட்டர்.
இது நல்லா இந்தியன் சால்ட் பெப்பர். மிக்ஸ் பண்ணிக்கணும் இது மாதிரி. ஓகே டிகே டிக்கி. டிகேனா ஓகேன்னு இருக்கும். அவங்க இப்போ வந்து இதுக்கு போறாங்களாம், ஹிந்தி கிளாஸ் போறாங்களாம். ஓ அதனால மேம் வந்து ஹிந்தில பேசுறாங்க. ஓகே, ஹிந்தில என் பேர் சொல்லு. உன் பேரா? ஏய் ஹிந்தில பேர் எழுதி வேணா ஹிந்தில எழுதலாம். நல்லா நானும் 2 எக்ஸாம் முடிச்சிட்டேன். ரொம்பையும் கட்டியா இருக்க கூடாது, ரொம்பையும் தண்ணியா இருக்க கூடாது. சரியா? இந்த மாதிரி நம்ம வடைக்கு போடுவோம்ல, அத மாதிரி ஒரு பதத்துல எடுத்து வச்சுக்கோங்க. போண்டா. பட் இட் இஸ் ரவை போண்டா. ரவை ராகி போண்டா. ரவை ராகி போண்டா. இப்போ இத வந்து வாங்க நம்ம எண்ணெயை காய வச்சு பொரிச்சு ஆயில் காய வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு பொரிச்சு எடுக்கணும். இது என்னதான் மருந்து போட்டாலும் சரியாக்க முடியாத காயம் என்ன காயம்? பெருங்காயம். அப்புறம் ஆகாயம். வெங்காயம் இல்ல பெருங்காயம் இல்ல ஆகாயம். வெரி குட். ஆகாயம் அதுல டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு வா. டிஷ்யூ நான் ஒண்ணு கேக்குறேம்மா. ஒருத்தன் வந்து பாலைவனத்துல போய் இருந்தானா, அவனுக்கு வந்து ரொம்ப வெயிலாம், அவன்கிட்ட ஒரே ஒரு கன் மட்டும் தான் அவன் கையில இருந்துச்சான். சரி அமைதியாரு. அவன் கையில வந்து ஒரே ஒரு கன் மட்டும் தான் இருந்துச்சான். அவன் என்ன பண்ணுவான் வேர்க்கிறதுக்கு? அத வச்சு என்ன பண்ணுவான்? கண் மட்டும் தான் இருக்குதா? தெரியலையே. தெரியலையா? வானத்தை பார்த்து டிஷ்யூம் 2 டிஷ்யூ வந்துடும், அதை வச்சு தொடச்சுப்பான். ஓ, இப்ப டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறதுனால இப்ப நீ பெருங்காயம் போட்டா ஆகாயம் ஆன்சர் ஆகாயம். ஓகே, ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். சரி, என்ன நுழைஞ்சு கொடுத்து. எஸ், சிவாங்கி ஸ்டைல். தண்ணி போட்டு போல. ஓகே, இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் போறோம். காஞ்சிட்டு ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சா வெளியில் கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன காஞ்சிருக்கா என்னன்னு பார்க்கறதுக்காண்டி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்படியே ஒவ்வொரு இதாக எடுத்து போண்டா மாதிரி போடணும். சும்மா ரவுண்டா போடுங்க. எப்படியோ உங்கள் சேஃப் எதுனாலும் போடலாம். அப்புறம் பொரிஞ்சதுக்கு வர பார்க்கலாமா? அப்புறம் உறவினர்களே, வீடியோவில் அந்த இறைச்சல் சவுண்ட் இருக்கும், சிம்னி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த வெக்கையில வந்து சிம்னி இல்லாம என்னால பண்ண முடியாது. அது என்ன பொரிக்கிறதா சிம்னி போட்டு தான் பண்ணுவேன். அதனால அது சவுண்ட் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே, சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்க்கலாம். கையில வச்சுடா. இல்ல சூடு இல்ல, அது வெறும் மாவு. சாப்பிடணும். சாப்பிட்டு சொல்லு. நான் முதல்ல வந்து நல்லா இருக்கா? இதுக்கு வந்து சாஸ் வச்சு சாப்பிடுறாங்க. இது சட்னி அரைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். பொரிகடலை தேங்காய் போட்டு சட்னி, பச்சை மிளகாய் போட்டு சட்னி அரைச்சு சட்னி தூள் சாப்பிட்டா இதோட சூப்பரா இருக்கும். ஓகே, அப்பா இப்போ வந்தோடனே அவங்களுக்கும் ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு, ரொம்ப எண்ணெய் பாருங்க அவங்களுக்கு வேண்டாம், ஒன்றே ஒன்று மட்டும் டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டு, நாளைக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்ப்போம். இந்த சுவாரஸ்யமான வீடியோகள் வரும். சாரி, மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் எங்களால வீடியோ இது போட முடியல. இனிமேல் வரும். இந்த போட்டுருவோம். அப்படியே ஒன் பை ஒன்னா வந்துட்டே தான் இருக்கும். பரவாயில்ல, எல்லாரும் சுட்டி மகள் அப்பாவை தான் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப. கண்டிப்பா உடம்பு சரியில்லாம இருந்தாலும் வீடியோ போட்டுருவோம். ஓகே, அதையும் சொல்லி நாங்க போட்டுருவோம். ஏன்னா எல்லாமே நம்ம ஃபேமிலில உள்ளது எல்லாமே தெரியணும்னு ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து நல்லது கெட்டது எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாமே உங்கள்ட்ட தான் நாங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க தான் எங்க உறவினர், உங்கள்ட்ட தான் நாங்க ஷேர் பண்ணுவோம். அதனால சந்தோஷனாலும் உங்கள்ட்ட தான் சொல்லுவோம், ஒரு இதுனாலும் உங்கள்ட்ட தான் சொல்லுவோம். அந்த அளவு அப்படியெல்லாம் இருக்காது. லைட்டா ஒரு சின்ன கண்ணுப்பட்ட மாதிரி வச்சுக்கோங்களேன். வேற எல்லாம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால அப்படி ஆயிடுச்சு. இதே மாதிரி பல வீடியோக்களை சந்திப்போம். விழாக் நிறைய இருக்குது, அது பாருங்க. நிறைய இடங்கள் போக வேண்டியிருக்கு. லீவ் வருது. May 5 நீட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நாங்கள் அப்படியே ரன்னிங் ஆகும். அன்மேல் தான் இருக்குது பிகினிங்கே வருது, ஃபேமிலி ஃபங்க்ஷன் நிறைய வருது. என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோஸ் நிறைய வரும். தவறாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரகன் ஃபேமிலிக்கு எப்பவுமே ஆதரவு கொடுங்க. பெல் ஐகானை தட்டுங்க. அதே போல மெயினா நம்ம அரங்கன் ஃபேமிலியை மறக்கவே மறக்காதீங்க. உறவினர்கள் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். ஷேர் பண்ணி விடுங்க. என்னுடைய மேக்கப் சம்பந்தப்பட்ட ஆரி ஒர்க்ஸ், மேக்கப் சம்பந்தப்பட்ட ஷார்ட்ஸ், அதோட டிப்ஸ்கள் நிறைய வரும். தொடர்ந்து பாருங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்காங்க விரைவில். மேக்கப் ஆர்டிஸ்ட் அம்மா தான்.
பாதி அளவு முடிச்சிட்டேன், நான் மீதி முடிச்சுட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? தேங்க்யூ, பாய். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல அடுத்து சந்திப்போம்.